புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு போடலாமா? 3 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல 41 உயிர் போச்சு. 41 உயிர். இப்ப டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் போய் ஆட்டம் போட்டுருக்காரு. எப்படா முடியுது? முதல்ல மனசாட்சின்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? ஒரு சராசரியான நல்ல மனநிலை கொண்ட மனுஷன், மனசாட்சி கொண்ட மனுஷன், மனிதநேயம் கொண்ட மனுஷன் நம்மளால 41 உயிர் போச்சுன்னு தெரிஞ்சா அவன் குற்ற உணர்ச்சியின் உச்சத்துக்கு போய் தற்கொலை எண்ணத்துக்கு போயிடுவான். உளவில் நிபுணர் இல்லாது அவனை மீட்டு கொண்டு வர முடியாது. ஆனா 41 பேரை காவு கொடுத்துட்டு டான்ஸ் ஆடுறான். அவன் எப்படிப்பட்ட குரூரமா இருப்பான்? எப்படிப்பட்ட ஆளு? அவர் எதுக்கும் வர மாட்டாரு. தன்னை பார்க்க வந்தவன் செத்து போயிட்டாலும் விட்டுட்டு ஓடிடுவார். உடனே ஓடிடுவார். மக்கள் போராடுறானா போராடுறதுக்கு போக மாட்டார். அலர்ஜி அவருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? போராடுறவங்க அவரிடத்துக்கு போய் அனுமதி வாங்கிட்டு வரணும், ஆதரவு வாங்கிட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒருத்தர். திமுக 49 தொடங்குறப்ப நல்லா தான் வந்தான். கொள்கை கோட்பாடு பேசிதான் வந்தான். சமத்துவம், சமூக நீதி, சமூக விடுதலை எல்லாத்தையும் பேசிதான் திமுக வந்தான். வந்த பிறகு சீரழிஞ்சு போனான் திமுக. ஆனா இவர் வர்றப்பே சீரழிஞ்சு வர்றாரு. திமுக அதிமுக வந்த பிறகு உயிர்களை காவு வாங்கினான். ஆனா இவர் வர்றப்பே காவு வாங்கிட்டு வர்றாரு 41 பேர். எதுக்கு இந்த கட்சி? அந்த கட்சியில் இருக்கவன் பூரா எவனும் சராசரி மனநிலை கொண்டவன் கிடையாது. 6 அறிவு கொண்ட எவனும் அங்க இருக்க மாட்டான். 3.25, 2.25, 1.5 இல்ல 1/4 விழுக்காடு அந்த அறிவு கொண்டு தான் தாவே கால் இருக்கிறேன். சரிடா, வெள்ள போறீங்க, எத்தனை தொகுதியில் வெல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, எத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்குன்னு கேட்டா ஒருத்தர் 267. 267 எவ்வளவு வெல்லுவீங்க? நாங்க ஒரு 30 இடத்துல வென்று ஆட்சி பிடிச்சிருவோம். இல்லைங்க 3 இடம் தாங்கிறேன். ஒருத்தன் கட்சியின் கொள்கை தலைவர் பேரை சொல்றான்னா, கொள்கை தலைவர் யாரு? பெரியாரா, அம்பேத்கர்னா? இல்ல செங்கோட்டையன். கட்சியில எவனாவது ஒருத்தன் தற்கொலையா இருப்பாங்க. ஒரு கட்சியே தற்கொலை கட்சியா இருக்குது. விஜய் வந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பிற்போக்காளர் இருக்கான்னு தெரியுது. ஏண்டா விஜய் அதுக்காக பேசல? பேசியிருக்காருங்க. எங்க பேசினாரு? சஸ்பென்ஸ். இப்படிப்பட்ட கட்சியை உலக வரலாற்றே பார்க்க முடியாதுங்க. இப்படிப்பட்ட கட்சி போராடம் புறா கூட்டம் கூடுது. நீ விஜயாண்டா கூட்டிட்டு வர்ற? நயன்தரா கூட்டிட்டு வா, நடிகை கூட்டிட்டு வா, இதே போல வருவான். இதை விட அதிகமா நாக்க தொங்க போட்டு வருவான். எவன் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கிறானோ அவனை கண்ணுக்கு தெரியாது. ஆனா எவன் நடிக்கிறானோ அவனை கண்ணுக்கு தெரியும். விஜய்க்கு ஓட்டு போனீங்க, கியூட்டா இருக்காரு, கியூட்டா இருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு. நல்லா டான்ஸ் ஆடுறவனை முதலமைச்சர் ஆகணும், லாரன்ஸ் ஆகணும், இல்லை ராஜசுந்தரத்தை ஆகணும், இல்லை பிரபுதேவா ஆக்கணும். நல்லா கியூட்டா இருக்காருன்னா அரவிந்த் சாமி ஆக்கணும். இல்லை ஆனடகம் போட்டியில் அரை ட்ரௌசரம் நிற்பான், அவனை வேணாவது கூப்பிட்டு வச்சு முதலமைச்சர் ஆக்கணும். நாட்டு ஆளுநருக்கு இதுவா தகுதி? தன்னை பார்க்க வந்ததில் 41 பேர் செத்து போனாங்க. என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ அம்மான்னு பதறி போய் செத்து போன உடலை பிடிச்சி நீ கட்டி அழுதுருந்தா, நீ கண்ணீர் வச்சிருந்தா, நீ தலைவன், நீ மனுஷன். மயிலே போச்சுன்னு ஓடி ஆளி மாதிரி ஓடி போனேன், களத்தை விட்டு ஓடி போனேன். அங்க உயிர் போன செய்தியை கேள்விப்பட்டதும் களத்துக்கு நாங்க போய் நின்னோம்டா. எங்கடா போனீங்க? எங்க போனீங்க? கட்சியில ஒருத்த வரலங்க, ஒருத்த வரலங்க. ஒட்டுமொத்த கட்சிக்காரனும் அலைவேசி அணைச்சு வச்சுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். எங்கடா போனீங்க? எங்க போனீங்க? டிவிக்கு போனீங்க, ஆப்ப வைக்க போனீங்க? எங்க போன? எவ்வளவுதான் கட்சி. நான் எளிமையா கேட்கிறேனே, ஜனநாயகன்னு ஒரு படம் வருது. அந்த படத்துல ஒரு காட்சி, படத்துல விஜய் வர்றாரு. வர்றப்ப அவரை பார்க்க ஒரு பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டம் நெரிசலில் 41 பேர் செத்து போயிடுறாங்க. விஜய் என்ன பண்றாரு? அடுத்த காட்சியில ஒரு வண்டியை பிடிச்சு வீட்டுக்கு ஓடிடுறாரு. இந்த காட்சியை படத்தில் வச்சா நீ கார் துப்பிய துப்ப மாட்டியா? திரையரங்கில் நீ சத்தம் போட்டு நீ எல்லாம் மனுஷாடா கேப்பியா கேட்க மாட்டியா? திரைப்படத்தில் அந்த காட்சியை பொறுக்க மாட்டாய். நிஜத்தில் நடக்குது, எப்படி சகிச்சு கொள்ற? திரைப்படம் வேற, நிஜ வாழ்க்கை வேற. திரைப்படத்தில் ஒரே ஆள 1000 பேர் அடிச்சு பறக்க விடுவான். நிஜத்துல பவுன்சர் இல்லாம வெளில வர மாட்டான். நாட்டில் நடக்கக்கூடிய அநீதி, அக்கிரமம், கொடுமை எதுக்காவது பேசிருக்கார? எதுக்காவது? எதுக்கும் பேச மாட்டார்.
அதுவும் என்ன பேசணுங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்தும் கூட ஒரு ஒரு அட்டையை வச்சிடறான், இதை பார்த்து அப்படி படின்னு. அவர் பேசிட்டே இருக்காரு, தொலைக்காட்சியை பார்க்குறப்ப பேசிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா கேமரா திருப்பேன், மக்களை காமிக்கிறேன். ஏன் மக்களை காமிக்கணும்னு பார்த்தா அவர் பிரட்டிட்டு இருக்காரு. காற்று அடிச்சா குழம்பிடுது, ஐயோ இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமான்ட்டு. அது எப்படி பாருங்க, எல்லா தொகுதியும் அவர் தான் போட்டிக்கிறார். மதுரையில் மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, திருப்பரங்குன்றம், சோழவந்தான்னு அதையும் எழுதி கொடுத்துருக்கேன். மதுரைன்னு சொல்லி அந்த தொகுதியை பூரா எழுதி கொடுத்தா பரவாயில்ல, தொகுதியை போட்டு பக்கத்தில் விஜய்னு போட்டிருக்கேன். விஜய்னு போடலாம் அஜித் படிச்சிருவார் அவரு, அவ்வளவுதான். எங்க அதிகாரத்தின் நிழலை கூட தொடலங்க. இப்பவே நான் வரமாட்டேன், கரூருக்குள்ள வரமாட்டேன், கூட்டம் கூடிடும். நாங்க போராட்ட இடத்துல வரமாட்டேன், கூட்டம் கூடிடும். இன்னைக்கே நீ ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டா பனையூரை விட்டு எழும்ப மாட்டாப்புல, பனையூரை விட்டு ஒருபோதும் எழும்ப மாட்டாது. நீ கற்பனை செஞ்சு பாரு அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு. நாளைக்கு விஜய் முதலமைச்சர் ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோம், சின்ன கற்பனை. அந்த கற்பனையில் விஜய் முதலமைச்சர் ஆகிறாரு. தமிழ்நாட்டோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு? ஆதவ அர்ஜுனா. தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சர் யாரு? உசி ஆனந்த். பட்ஜெட் போட சொன்னா எம்பளத்தி கும்பளத்தின் வருவாரு. ஆதவ அர்ஜுனாவுக்கு தமிழே தகராறு, வாயிலே வராது. அவர் மல்லு கட்டுறாரு, என்னென்னமோ பேசலாம்னு, வர மாட்டேங்குது. அப்படிப்பட்ட கட்சி. கோமாளிகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு கட்சி இருக்கான். ஒருத்தனுக்கு ஒரு இளவும் தெரியல. அவங்களுக்கு ஓட்ட போடணுமா? ஓட்ட போடு. விஜய் சிரிக்கிறாரு, நடக்கிறாரு, விழுறாருன்னு ஓட்ட போட்டோன்னா 2019 கமலஹாசன் வந்தாரு, ஓட்ட போட்ட. ஏன் ஓட்ட போட்ட? அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கிறவரு இந்த நாட்டுக்குள்ள நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டாரான்னு போட்டேன். நான் மையம் அனுப்பேன், இந்த பக்கம் போக மாட்டேன் அந்த பக்கம் போக மாட்டேன்னாரு. இன்னைக்கு மையமா நிற்கிறார். எங்க ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மையமா நிற்கிறாரு. இப்ப என்ன கிளம்புறான்? கில்லி படத்துல வந்து முத்துப்பாண்டி அடிச்சு போட்டு தனலட்சுமி மீட்ட விஜயால தமிழ்நாட்டை மீட்க முடியாதுன்னு கேட்கிறாங்க. விளங்குமா நாடு? நாசமா போகும். மனம் திருந்துங்க, மாறுங்க. நாங்க பேசுறவங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம். எங்க கருத்துக்களை அலசி ஆராய்ங்க, பகுப்பாய்வு பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சி எப்படிப்பட்ட கட்சி, எல்லாத்தையும் உட்காந்து பேசுங்க, விவாதிங்க. தயவு செஞ்சு அரசியல் பேசுங்க. முடிவெட்ட போற கடையில் அரசியல் பேசுங்க, தேநீர் கடையில் அரசியல் பேசுங்க, உணவகத்தில் அரசியல் பேசுங்க, நண்பர்களோடு, உறவினர்களோடு, காதலியோடு, மனைவியோடு எல்லாரோட அரசியல் பேசுங்க. நாம் தமிழர் கட்சியின் பயன்தாண்ட செயல்பாட விமர்சிங்க. எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க, தர்க்க ரீதியாக கேள்வி வைங்க, நாங்க பதில் சொல்றோம். சந்தேகம் இருக்கா? கொண்டாந்து கேளுங்க, பதில் சொல்றோம். அதே போல எல்லா கட்சியும் பகுப்பாய்வு செய்யுங்க. உலகத்துக்கு விவசாயத்தை குறித்து பாடம் எடுத்தவர்கள், போதித்தவர்கள், எல்லாம் செய்தது தமிழர்கள் தான். ஆனால் இன்றைக்கு காவிரியில் நமக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது. நாம தண்ணீர் கட்டி 30 ஆண்டுக்கு மேல போராடுறோம். பேச்சுவார்த்தை மூலமாக காவிரி சிக்கலை தீர்க்க முடியாது என்கிற நிலையை எட்டிய பிறகு தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவர்மன்றம் 90 அமைக்கப்பட்டுச்சு. காவிரி நடுவர்மன்றத்தோட இடைக்கால தீர்ப்பாக தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு உத்தரவிடப்பட்டது. அன்றைக்கு காவிரி நடுவர்மன்றத்தில் இடைக்கால தீர்ப்பு கொடுக்கப்பட்ட போது இதே தமிழ்நாட்டில் வாழ்ந்த விவசாய பெருங்குடிகள் காவிரியிலே தண்ணி கட்டு போராடினார்கள். இங்கு காவிரியிலே தண்ணி கட்டு போராடிய போது கர்நாடகை வாழ்ந்த தமிழர்கள் அடித்து உதைக்கப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். தமிழ் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கர்நாடகை வாழ முடியாது, மூட்டை முடிச்சை அள்ளிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு அகதியாக இடம்பெயர்ந்த கொடுமை நிகழ்ந்தேறியது. அதே காவிரி நடுவர்மன்றத்தோட இறுதி தீர்ப்பு அதை அமலாக்கம் செய்ய சொல்லி போராடுறோம். காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு எல்லாத்தையும் அமைக்க சொல்றோம். ஆனா எதையும் செய்ய மாட்டேன் என்று தொடர்ச்சியாக கர்நாடக அரசு சண்டித்தனம் செய்கிறது. கர்நாடகத்தை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, மாநில கட்சி ஆண்டாலும் சரி, மத்தியிலே பாஜக ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணியை ஒருபோதும் தர மாட்டான், ஒருபோதும் தர மாட்டேன். நாம் போராடுவோம், சட்ட போராட்டம் நடத்துவோம், எல்லாம் செய்வோம், ஆனா தண்ணி தர மாட்டேன். உலக ஒப்பந்த விதிகள் சொல்லுது, ஒரு ஆறு தொடங்க இடத்துல வாழ்றவனை விட அந்த ஆறு முடிவெடுத்த வாழ்றவனுக்கு தான் ஆட்சி மீது அதிகப்படியான உரிமை இருக்கிறதுன்னு.
அந்த வரையறையின்படி பார்த்தால் காவிரி மீது தமிழ்நாட்டுக்கு தான் அதிகப்படியான உரிமை இருக்கிறது. ஆனால் எல்லா உரிமையும் சட்டப்படி இருந்தும் கூட நமக்கு தண்ணி தர முடியாது என்று மறுக்கிறேன். காரணம் என்ன? கர்நாடகாவில் காவிரியால பயன்பெறக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் முதன்மையாக காவிரியால எது பயன்படுது அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டங்கள். அதே போல கர்நாடகாவிலேயும் காவிரி படுகை மாவட்டங்கள் இருக்கு. மைசூரு, மாண்டியா, ஹாசன், பெங்களூரு போன்ற மாவட்டங்கள் இங்கதான் முதன்மையாக காவிரியால பயன் இருக்கு. ஆனால் காவிரி சிக்கல் என்று வந்தால் ஒட்டுமொத்த கர்நாடகமும் வெடித்தெழுது. வெறும் 4 மாவட்ட சிக்கலா இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் காவிரி சிக்கல் என்றால் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தை தாண்டி வேற எங்கேயும் போராட்டம் இல்லை, வேற எங்கேயும் அதற்கான எந்த குரலும் இல்லை. அப்ப ஒரு தேசிய இனத்தின் உரிமை சிக்கல் வெறும் 3 மாவட்ட சிக்கலாக மாறி போனது. அதன் வெளிப்பாடு நமக்கான உரிமை இழந்தோம். நமக்கு காவிரியில் தண்ணி தர மாட்டான். உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சரி, காவிரி நடுவுமன்றம் உத்தரவிட்டாலும் சரி, காவிரியில் தண்ணி தர மாட்டான். எப்ப தண்ணியை தந்து விடுவான்? கர்நாடகாவில் மிதமிஞ்சி அளவில் மழைப்பொழிவு இருந்தால் வடிகாலாக தமிழ்நாட்டை பயன்படுத்துவான். அதிகப்படியான மழை பொழிஞ்சிற காலத்தில் தண்ணியை விடுவான். இனி வரக்கூடிய காலத்தில் அதற்கு கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டுங்கிற இடத்துல தடுப்பணை கட்டி கொண்டிருக்கான். நம்மால் என்ன செய்ய முடியுது? உண்மையிலேயே காவிரியில் தண்ணி வர்றதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் விரும்புறாங்களா? திமுக விரும்புதா? அதிமுக விரும்புதா? காவிரியிலே தண்ணி வருவதை திமுகவும் அதிமுக விரும்பல. இது சத்தியம். மத்திய ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அவன் காவிரி படுகை குறிவைத்து விட்டான். இந்த காவிரி படுகையில் பூமிக்கடியிலே அளப்பரிய வளங்கள் கொட்டி கிடக்கிறது. அந்த பூமிக்கடியிலே கொட்டி கிடக்கக்கூடிய இயற்கை வளங்களை அள்ள வேண்டும். அதற்கு காவிரி படுகை விட்டு விவசாயிகளை புறந்தள்ள வேண்டும். இங்கே தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் பெருமக்கள் ஆற்றிலே தண்ணி வந்து விட்டால் மண்ணை கொள்ளையடிக்க முடியாது. அப்ப காவிரியில் தண்ணி வரத ஒருபோதும் ஆளக்கூடிய ஆட்சியாளர் விரும்பல. அதன் வெளிப்பாடு எந்த சோழ மண்டலம், எந்த காவிரி படுகை உலகத்துக்கு சோறு போட்டதோ, விவசாயத்துக்கு பெயர் பெற்றதோ, அதே காவிரி படுகையில் அடுத்த தலைமுறையில் விவசாயம் செய்ய ஆள் இல்லை. இதே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த 3 மாவட்டங்களில் என்ன பிரதான தொழில்? சொந்த ஊர்ல வாழ முடியாம 18 வயசு 20 வயசுல நாட்டை விட்டு இடம்பெயர்ந்து சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, துபாய்க்கு, கனடாவுக்கு ஏதாவது வெளிநாட்டுக்கு போய் அங்க கூலி வேலை பார்க்கணும். கல்யாண பத்திரிகை எடுத்து பார்த்தா தெரியும். கேம் மலேசியா, கேம் சிங்கப்பூர், கேம் லண்டன், கேம் துபாய் இன்னும் போடப்பட்டிருக்கோம். என்ன சொந்த ஊர்ல வாழ்ந்து பொருளீட்டி வீடு கட்டி திருமணம் பண்ணி உன்னால பிழைப்பை நடத்த முடியாது. நீ வெளிநாட்டுக்கு ஓடணும். நீ விவசாயம் செய்யணும்னா தண்ணி தர மாட்டான். இல்ல விவசாயம் செஞ்சுட்ட, ஏதோ மழை பொழிஞ்சு விவசாயம் செஞ்சுட்ட, அப்படி விவசாயம் செஞ்சாலும் நீ நஷ்டப்பட்டு போவாய், நலிவடைந்து போவாய். என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். விவசாயம் ஏன் நஷ்டத்துக்குரிய தொழிலாக மாறி போனது? ஏன் மாறி போகுது? இந்த நாட்டில் எண்ணற்ற தொழில்கள் இருக்கு. எந்த தொழிலை செஞ்சவனும் கொத்து கொத்தாக, கூட்டு கூட்டாக தற்கொலை பண்ணது இல்ல. துணிக்கடை முதலாளி கூட்டம் கூட்டமா தற்கொலை பண்ணி செத்தானா? உணவகம் நடத்தக்கூடிய முதலாளி தற்கொலை பண்ணி செத்தானா? ஆனால் விவசாயி மட்டும் லட்சக்கணக்கில் சுதந்திர இந்தியாவில் ஏன் தற்கொலை பண்ணி சாகுறான்? ஏன் சாகுறான்? சாக வேண்டிய நிலைமை என்ன? விவசாயம் லாபகரமான தொழில் இல்லை. எப்படிங்க? எப்படி? ஒரு பொருளுக்கு சந்தையில் மதிப்பு இல்லைன்னா அந்த தொழில் நஷ்டம் அடையும். ஒரு காலத்தில் நம்ம ஊர்ல ப்ரௌசிங் சென்டர்னு இருக்கும். அங்க கணிப்பொறி இருக்கும். அங்க போனோம்னா இணையம் பார்க்கலாம்னு இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கையும் இணையம் வந்துருச்சு. அதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால ப்ரௌசிங் சென்டர் தொழில் முடிஞ்சு போச்சு. ஒரு காலத்தில் எஸ்டி பூத்துன்னு இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே கையில் அலைபேசி வந்துட்டதால எஸ்டி பூத்துக்கான வேலை எல்லாம் போச்சு, தொழில் முடிஞ்சிச்சு. அப்ப தேவையில்லை, அதனால தொழில் முடிஞ்சிச்சு. ஆனா விவசாயத்துக்கு எல்லா காலத்திலும் தேவை இருக்கு. ஆடை இல்லாது வாழக்கூடிய அகோரி இருக்கான் நாட்டில். ஆனா உணவு இல்லாது வாழக்கூடிய ஒரு மனிதன் நாட்டிலேயோ காட்டிலேயோ இல்லை. அப்ப அத்தியாவசிய தொழில் விவசாயம்.
எப்போ ஒரு தொழில் நஷ்டமடையும்? ஒரு தேநீர் கடை இருக்குது, தேநீர் கடைக்கு தேநீர் குடிக்க யாருமே போகலை, நுகர்வோர் குறைஞ்சு போயிட்டாங்க, அப்ப நஷ்டமடையும். ஒரு உணவகம் இருக்குது, உணவகத்துக்கு சாப்பிட யாருமே வரல, ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க, அப்ப நுகர்வோர் குறைஞ்சா நஷ்டமடையும். ஆனா விவசாயத்துக்கு எந்த காலத்தில் நுகர்வோர் குறைஞ்சான்? நாட்டில் 140 கோடி மக்கள் வாழ்றான். 140 கோடி மக்களும் தினமும் 3 வேளை உணவை சாப்பிடுறான். அப்ப எல்லாரும் விவசாயத்துக்கு நுகர்வோர் தான். அப்ப எல்லா காலத்திலையும் எல்லா மக்களுக்கும் தேவையான அத்தியாவசிய தொழில் விவசாயம். இங்க அரிசி பருப்பு காய்கறி விலை உயருது, ஆனா அரிசி பருப்பு காய்கறி விளைவிக்கிற விவசாயியின் வாழ்க்கை தரம் உயருதா, மேம்படுதா? நாட்டில் எந்த இடத்துலயாவது விவசாயி பணக்காரனா மாறுறானா? காரணம் என்ன? இந்த நாட்டின் தவறான பொருளாதார கொள்கைகள், தவறான தொழில்துறை கொள்கைகள். அதன் வெளிப்பாடாக விவசாயி நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நலிவடைந்து போனா, வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாம, விவசாயம் செய்ய வழி இல்லாம வாடிய பயிரை கண்டு வாடி போய் செத்து விழுறான். அந்த கொடுமை சர்வசாரமா நாட்டில் நடக்குது. யார் விவசாயத்தை காக்க போற? யார் விவசாயத்தை மீட்க போற? திமுக செய்ய போகுதா? அதிமுக செய்ய போகுதா? இல்ல மத்தியில் காங்கிரஸ் சொந்தா மாறிடுமா? யார் செய்ய போறா? யாருக்கு அதை பத்தி கவலை இருக்குது? உலகத்தின் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. சீனாவை மிஞ்சி விட்டது இந்தியா. அதிகப்படியான மக்கள் தொகை இந்த நாட்டில் இருக்கான். 140 கோடிக்கு மேலான மக்கள். இந்த 140 கோடிக்கு மேலான மக்களுக்கும் உணவு தேவைக்கு இந்த நாட்டில் உற்பத்தி செய்யாம இன்னொரு நாட்டை இந்த நாடு சார்ந்திருந்தால் இந்த நாட்டின் இறையாண்மை பாதிப்புக்குள்ளாகும். இந்த நாட்டின் இறையாண்மை பாதிப்புக்குள்ளானால் இந்த நாடு தானாக அடிமைப்படும். அப்ப விவசாயத்தை மீட்கணும், விவசாயிகளை காக்கணும். வாய்ப்பு என்ன? கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. வேற என்ன செய்ய போறீங்க? திமுகவுக்கு மறுபடியும் வாக்கு செலுத்தணும், அதிமுகவுக்கு மறுபடியும் வாக்கு செலுத்தணும். வாக்கு செலுத்தி என்ன விளைய போகுது? இந்த சட்டமன்ற திருவையார் சட்டமன்ற தொகுதியை பார்க்கிறப்ப துரை சந்திரசேகரன் 5 முறை, இதோடு சேர்த்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. 1989 என்னை போன்ற பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினர், பல முறை இந்த தொகுதியில் இருந்திருக்காரு. இந்த தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டாரா? இந்த தொகுதிக்குள்ள சாலை சரியா இருக்குதா? எல்லா இடத்துக்கும் தெருவிளக்கு இருக்குதா? இந்த தொகுதி மக்கள் வேலை வாய்ப்புக்கு ஏற்ற சூழல் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எப்போதும் போல பின்தங்கிய தொகுதியா தான் இருக்குது. ஆனாலும் அதிமுகவுக்கு போடணும், திமுகவுக்கு போடணும். எதுக்குங்க போடணும்? தமிழ்நாட்டை முதல் முறையாக திமுக ஆளுகிறதா? முதல் முறையாக அதிமுக ஆளப்போகிறதா? தமிழ்நாட்டை 31 ஆண்டுகளும் ஆண்ட கட்சி அதிமுக. 31 ஆண்டு. அதே போல தமிழ்நாட்டை 25 ஆண்டுகளமாக ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி திமுக. 31 ஆண்டுகள அதிமுக. திமுக ஓட்ட போட்டு அதிமுக ஓட்ட போட்டு 60 ஆண்டுகள் ஆட்சி இவங்க கையில். அந்த ஆட்சியில் தமிழ் மக்கள் மீண்டார்களா? வாழ்ந்தார்களா? வாழ்வி ஏற்றம் கண்டார்களா? எதுவும் இல்லையே. அப்புறம் எதற்காக இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தணும்? தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். 1 ரூபா 2 ரூபா இல்ல, 9 லட்சம் கோடி கடன். இந்த கடன் யார் தலையில விடிய போகுது? யார் கட்ட போறா? ஸ்டாலினா? உதயநிதியா? இதை மக்கள் தலையிலே விலைவாசி உயர்வாக வரிச்சுமையாக கொண்டாந்து நடத்த போறேன். அதுதான் திமுக வேலை செய்யறேன். இப்ப இதை சரி செய்ய என்ன பண்ண போறான்? 2021 இதே திமுக வாக்குறுதி கொடுத்தான், நாங்கள் வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்போம், அதிமுக ஆட்சியில் நிகழ்ந்த அவலங்களை எல்லாம் தீர்த்து வைப்போம். இதே திமுக வாக்குறுதி கொடுத்தது. 4 ஆண்டுகள் ஆட்சி காலம் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டதா? வாக்குறுதிகள். நாங்க வந்தோம்னா அரசு ஊழியர்களை வாழ வைப்போம். அதே போல எல்லா துறை சார்ந்த பெருமக்களையும் நாங்கள் வாழ வைப்போம்னா, நாம் பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் அரசு துறைக்காக உழைக்கக்கூடிய செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க. கொரோனா காலத்தில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த போது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் உயிரை காப்பாற்ற களத்தில் இருந்த முன்கள பணியாளர்கள் செவிலியர்கள், அந்த செவிலியர்கள் இன்றைக்கு போராடுகிறார்கள்.
அந்த செவிலியர்கள் மீது அடக்குமுறை. அமைச்சர் மாசு சொல்றாரு, போராட்டம் பண்றாங்களா, போராட்டம் பண்ணிட்டு போட்டும், ஒன்னும் செய்ய முடியாது, அதிகாரத்தினரோடு சொல்றாரு. அதே போல ஆசிரியர் பெருமக்கள், அறிவு கருவறையான பள்ளிக்கூடம் கல்லூரியில அறிவை ஊட்டக்கூடிய பெருந்தைகள் ஆசிரியர் பெருமக்கள், அந்த ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ச்சியா போராட்டம் பண்றாங்க. திமுக தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தது, அந்த வாக்குறுதி நிறைவேற்றட்டும், அதற்காக எங்கள் போராட்டம் என்று தொடர்ச்சியா போராட்டம். இந்த அரசு கண்டுகொள்ள. தூய்மை பணியாளர்கள், நாம விடிய விடிய தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கலாம், விடிஞ்சு பார்க்கிறப்ப அந்த வீதி தெரு சுத்தமா இருக்குன்னா அதற்கு காரணம் தூய்மை பணியாளர்கள். இந்த சமூகத்தில் எங்கெங்க அசுத்தம் இருக்கோ எல்லாத்தையும் துப்புரவுப்படுத்தக்கூடிய பெருமக்கள் தூய்மை பணியாளர்கள். அந்த தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்காங்க. இதே திமுக ஆட்சி இல்ல, செவிலியர் பிரச்சனை தீர்க்கப்படல, தூய்மை பணியாளர் பிரச்சனை தீர்க்கப்படல, ஆசிரியர் பெருமக்கள் பிரச்சனை தீர்க்கப்படல, எந்த துறை சார்ந்த மக்களின் பிரச்சனை தீர்க்கப்படல. ஆனா இந்த அரசு சொல்லுது நாங்க நல்லாட்சியை கொடுத்துட்டு இருக்கோம்னு. எங்க நல்லாட்சியை கொடுத்த? அதிமுக ஆட்சியில் என்ன அவலங்கள் நடந்ததோ அதே அவலங்கள் திமுக ஆட்சியிலும் தொடர்கிறது. என்ன மாறுபாடு? அதிமுக ஆட்சியிலே வழக்கொள்ளை என்றால் திமுக ஆட்சியிலும் வழக்கொள்ளை தொடர்கிறது. தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன், இந்த 9 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக மாறட்டும். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சுமை வரட்டும். பட்ஜெட் போட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நிதி சுமையில இந்த நாடு சிக்கி தவிக்கட்டும். தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிக்கட்டும், உள்நாட்டு கழகம் பிறக்கட்டும். அப்படிப்பட்ட பொருளாதார சூழல் வந்தால் கூட என்றாவது ஒரு நாள் இந்த கடன் சுமையிலிருந்து, பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் மீள முடியும், மீண்டு வாழ முடியும். ஆனால் வரலாற்று இல்லாத அளவுக்கு இயற்கை வளத்தை முற்றுமுழுதாக சுரண்டி கொண்டிருக்கிறது 2 பெரும் கட்சிகளும். அதிமுக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக போராட்டம் நடத்தும். திமுக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராட்டம் நடத்தும். ஆனால் என்றைக்காவது திமுக ஆட்சியிலே மனக்கொள்ளை இருக்கிறது என்று அதிமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்டா? அதிமுக ஆட்சியிலே மனக்கொள்ளை இருக்கிறது, திமுக போராடி பார்த்ததுண்டா? திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக தொடர்ந்தாலும் சரி, மணற்கொள்ளை இருக்கும். மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போவான். அன்பு சொந்தங்களே, அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் பாரதி பாடுறான், காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டது வையை புறநதி என மேவியாறு பாட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுன்னு. வெள்ளக்காரன் ஆட்சியில காவிரியும் தென்பண்ணையும் வையையும் புறணையும் தமிழ்நாடு முழுக்க குறுக்கு நெடுக்குமாக ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது. ஆனா இன்றைக்கு மக்களாட்சி காலத்தை என்ன நிலைமை? இருங்க சரி, புரியுது. ரொம்ப நல்லாட்சி நடக்குது. சரிங்க சரிங்க. இப்ப பாத்துக்க, கலெக்டர்கிட்ட கொடுத்த மனு சரி, இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் கிடையாதுங்க. சரிங்க. பேச என் வீட்டு சொத்தை 1 ஏக்கரை 15,000 லஞ்சம் வாங்கிக்கிட்டு கலெக்டர், தேவராஜன், டிஆர்ஓ, தாசில்தார், ஆர்டிஓ எல்லாம் சேர்ந்து ரெக்கார்டு பக்காவா வச்சிருக்கேன் ஐயா. என்னை கூப்பிடுங்க, நான் எங்க வேணாலும் எல்லாம் சேர்ந்து வித்துருக்காங்க ஐயா. போலி ஆவணம் தயார் பண்ணி வித்துருக்காங்க ஐயா. உங்களோட நாம் தமிழர் கட்சி எப்போது இருக்குங்க? கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ஒன்று நிற்கும். ரொம்ப ஆதங்கமா இருக்கு ஐயா. தேவராஜனே நேரவே போய் கலெக்டர் ஆபீஸ்லயே போய் சத்தம் போட்டு வந்தாங்க ஐயா. சரிங்க, பேப்பர் கொடுங்க ஐயா. பேரு ஆதங்கத்தை சொல்றேங்க ஐயா. காரை கொண்டு அங்க நல்லாட்சி நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக வேண்டிய கொண்டு அங்க நிப்பாட்டிட்டு வாங்க ஐயா. நடவடிக்கை எடுங்க ஐயா. சரிங்க. டிவியில எடுத்தாங்க அன்னைக்கு, அதை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மனு நாள் அன்னைக்கு கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்தேன் நான். அந்த மனு இது வரைக்கும் இதை பாருங்க, எவ்வளவு மனு தெரியுமா கொடுத்துருக்கேன். சிஎம் செல்லுக்கு கொடுத்துருக்கேன், வச்சிருக்கிறேன் எல்லாம். அவர் பார்க்கவே மாட்டாங்க, பார்க்கவே இல்லை. நடவடிக்கை எடுக்கிறேன். இப்ப கூட சொல்லுவேன், 10-11க்கு சிஎம் செல்லுக்கு போன் போட்டு கேட்டோம்னா நடவடிக்கையில் இருக்கு. இதே தான் சொல்றாங்க, ஒரு நடவடிக்கை கிடையாது. அரை மணி நேரம் நான் பேசுனது 5 நிமிஷம் சொல்லிட்டாரு. நாட்டோட நிலைமை இதுதான். எல்லாம் பேசுவாங்க, பாலாறும் தேனாரும் கரைபுரண்டு ஓடும்னு. ஆனால் யதார்த்தம் என்னன்னா, போலீஸ்காரங்க
யாரும் என்ன கேட்கல. ஏன்னா என் மேல கரெக்டா போறேன். அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்த நாடே அப்படித்தானே இருக்குது. வாக்கை மாற்றி செலுத்தாத வரை வாழ்க்கை எந்த மாற்றம் வராது. எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் திமுகவுக்கு போடுறேன், இல்லை அதிமுகவுக்கு போடுறேன், ரெட்டலைக்கே ஓட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசூரியனுக்கே ஓட்டு போட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னோம்னா நாடு இந்த நிலைக்கு தான் போகும். நபிகள் நாயகர் சொல்றாங்க, லஞ்சம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டுங்கிறது. அவரே சொல்றாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்ப ஒப்பாகுங்கிறது. உன்னால் நேர்மையா வாழ முடியாதுரா. நேர்மையா வாழ்ந்தா எப்படி நெருப்பை சூடு தாழாம கீழே போட்டுவையோ அதே போல நேர்மையை விட்டு விடுவாங்கிறார். நபிகள் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான், தற்காலம்தான். இங்க நேர்மையாக உண்மையாக இருப்பதற்கு இடம் இல்லை. லஞ்சம் கொடுக்காது, லஞ்சம் வாங்காது எந்த வழியும் சாத்தியம் இல்லை. நாம் போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமைக்கு இன்னைக்கு தலைக்கு விளை வச்சு வைக்கப்படுது. வாக்கு போட்டா 2000 ரூபாய் 4000 ரூபான்னு காசு கொடுக்குறேன். வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டியில திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போகிற தொகைங்கிறது குறைந்தது 20 கோடி. அது பெரிய தொகுதினா கோயம்புத்தூர் போல, மதுரை போல, திருச்சி போல, சென்னை போலன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் 50 கோடி செலவு செய்ய போறான். 50 கோடி. அக்கா சொன்னது போல ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி, ஒட்டுமொத்தமாக சேர்த்தா 15 கோடி தான். ஆனா இவன் 20 கோடி, 30 கோடி, 40 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினராக மாறுறானா, இவன் மக்கள் சேவைக்கு வர்றானா இல்ல கொள்ளடிக்கு வர்றானா? எத்தனை காலத்துக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போடுவீங்க? ஒரு தொகுதி 20 கோடி 30 கோடி செலவு பண்றவன் தான் வெல்ல முடியும்னா எதுக்கு மக்களாட்சி? எதுக்கு ஜனநாயகம்? எதுக்கு தேர்தல் முறை? 20 கோடியை செலவு பண்ணுவான்னா ஏழை விடு. துறை சந்திரசேகரனா ஏழை விடு. 30 கோடி ஒரு தரம் 2 தரம் அப்படி ஏழை விடு. நாங்களும் கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, மக்களாட்சி இருக்கு, ஜனநாயகம் இருக்குன்னு நம்பி கருத்தை சொல்லி, கொள்கையை சொல்லி, கோட்பாட்டு சொல்லி, அரசியல் படுத்தி, கொட்டுகிற பணியில கத்தி, தொண்டை தண்ணி வத்த வத்த நாங்க மக்கள்கிட்ட முழங்கி கடைசியில் காசு இருக்கு வந்தா வெற்றி பெறுவான்னா எதற்கு இந்த அமைப்பு முறை? எதற்கு இந்த அமைப்பு முறை? ஒரு நாட்டில் பிரதமர் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ணிடலாம். ஒரு நாட்டில் முதலமைச்சர் சரியில்லை, அதனால சரி பண்ணிடலாம். ஒரு நாட்டில் அதிகாரிகள் சரியில்லை, அதனால சரி பண்ணிடலாம். ஆனா ஒரு நாட்டில் மக்கள் சரியில்லை என்றால் எது ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா துன்பத்தையும் துயரத்தையும் கொடுமையும் பார்த்த பிறகு நான் திரும்ப திமுக போடுவேன், அதிமுக போடுவேன்னா ஒன்னும் செய்ய முடியாது. கண் முன்னே இந்த நிலத்தின் வளங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆறுகளிலும் மணக்கொள்ளை நடக்காத ஒரு ஆறு இல்லை. பக்கத்தில் கேரளாவில் ஆற்றுப்படுகை இருக்கு, 44 ஆற்றுப்படுகை இருக்கு. ஒரு ஆற்றுப்படுகை மண்ணாடுறானா இல்லை. ஆனா இன்றும் கேரளாவில் கட்டடம் கட்டுறான், கட்டுமான பணி நடக்குது, மணல் தேவையா இருக்கு. ஆனா ஒருபோதும் அவன் ஆற்றின் வளத்தின் மீது அவன் கை வைக்கல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆறுகளும் செத்து விடுகிறது. காவிரியில தண்ணி வரல, ஒரு பக்கம் போராட்டம். காவிரி ஆற்றின் துணையாறு பவானி, காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், இந்த ஆறுகள் எந்த நிலைமையில் இருக்கிறது? கொங்கு மண்டலத்தை செழிக்க வைத்த நதி நொய்யல். அந்த நொய்யல் ஆற்று படுகை முழுமைக்கும் இன்றைக்கு சாயப்பட்டறை கழிவுகளை கொட்டி ஆத்த சாகரித்தான். மனிதன் விஷத்தை அடைந்தனால் வாயிலை நுரைதல்வது போல ஆறு நுரைதள்ளி கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போறோம்? நீ திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்டு செத்து போவ. உனக்கு பிறகாக உன் தலைமுறை, உன் சந்ததி இதே பூமி பந்தில் வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக இந்த நிலம் இருக்கா? ஆத்த சாகரிச்சுதான் மலையை தகர்த்து கொண்டு போறாங்க. மலைகள் ஒட்டுமொத்த உலக நன்னீரோட இருப்பிடமே மலைகள் தான். மலைகள் என்ன சொல்றான்? நீர் கோபுரம். நீர் கோபுரம் உலக நன்னீரை தருவித்து நமக்கு கொடுப்பவைங்கிற அந்த மலைகள் இன்றைக்கு தகர்க்கப்படுகிறது. ஆறுகள்ல மணல் கொள்ளை, மண்ணை அள்ளி கொண்டு போறான். எப்படி போறான்? ஹெலிகாப்டர் வச்சு அள்ளி கொண்டு போறானா? ஹெலிகாப்டர் வச்சு ஏர்பனை வச்சு அள்ளி கொண்டு போறானா? இதே சாலை மார்க்கமாக லாரிகள் அள்ளி கொண்டு போறான். லாரிகள்ல காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு, அரசு நிர்வாகத்துக்கு தெரியாதா? தெரியும்.
அவன் காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்துட்றான். திருட்டுத்தனமா. அதன் வெளிப்பாடு தமிழ்நாட்டோட இயற்கை வளங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கொள்ளைக்காக எவனாவது ஒருவன் களத்தில் என்றால் அவன் கொலை செய்யப்படுறான். இதே புதுக்கோட்டையில் ஜகவர் அலி என்ற சமூக செயல்பாட்டாளர் வழக்கொள்ளைக்காக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினார். ஒரு தேதியை குறித்து அந்த தேதியில நான் போராட்டம் செய்ய போறேன்னு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துட்டு வர்றாரு. எந்த தேதியில போராட்டம் பண்றது அறிவிச்சாரோ அதே தேதியில லாரியை ஒரு முறைக்கு பல முறை ஏற்றி அந்த ஜகவர் அலியை கொன்னா. இதே திமுக ஆட்சியில் மணக்கொள்ளையை தடுத்த தூத்துக்குடியை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் லூர்து, அந்த லூர்துவை வெட்டி சரிச்சான். இதே திமுக ஆட்சியில். இங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் இடமில்லை. திருட்டு போய களவாணி போய எல்லாம் அயோக்கியப்படும் அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கான். நீ திரும்ப திரும்ப திமுக ஓட்ட போடுற, அதிமுக ஓட்ட போடுற. என்ன கொடுமை இதெல்லாம். எதற்காக திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? ஒரு காரணம் சொல்லு. இந்த திமுகவில் ஒரே ஒரு கொள்கை, ஒரே ஒரு கோட்பாடு. திமுக மக்கள் நலனுக்காக ஒரு இடத்துல நிக்குது சொல்லு. அதிமுக மக்கள் நலன் சொல்லு. ஒண்ணுமில்லை. அடிமை இந்தியாவிட மோசமான நிலைமை. வெள்ளக்காரன் 300 ஆண்டு ஆண்டான் அந்த நாட்டை. 300 ஆண்டு இந்த நாட்டின் செல்வ வளங்களை அள்ளிக்கொண்டு போனான். நம் முன்னோர்களை கொடுமைப்படுத்தினான், அடிமைப்படுத்தினான், தூக்கிலே தொங்க விட்டான், சுட்டு கொன்னான், படாத பாடுபடுத்தினான், திருப்பூர் குமரனை கொன்னான், வஉசியை வதைப்படுத்தினான். எல்லாம் நடந்தது வெள்ளக்கார ஆட்சி காலத்தில். அவ்வளவு கொடுமைகளை அரங்கேற்றிய வெள்ளைக்காரன் இந்த நாட்டின் இயற்கை வளங்கள் மீது கை வைக்கல. ஒரு ஆறு அவன் சாகடிக்கல. ஒரு மலையை தகர்த்து கனிம வளங்களாக அந்த 300 ஆண்டு காலத்தில் ஏத்தல. வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் இயற்கை வளம் அப்படியே இருந்தது. இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்த மன்னர்கள், இந்த நிலத்தை ஆண்ட மன்னர்கள், அந்த மன்னர் பெருமக்கள் வாரிசுரிமை சண்டை செஞ்சான், போர் செஞ்சான், மக்களை குவிச்சு அவன் களத்தில் உயிர்களை படி கொடுத்தான். வாதாபி எரிச்சான், உறைவை எரிச்சான், மதுரை எரிச்சான். ஆனால் மன்னராட்சி காலத்தில் எத்தனை உயிர் படி நிகழ்ந்த போதும் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தை சூறையாடல. அப்படி வெள்ளக்கார ஆட்சி காலம், மன்னர் ஆட்சி காலம் பல நூற்றாண்டுகளாக பாதுகாத்து வைக்கப்பட்ட சேதப்படுத்தப்படாத இயற்கை வளங்கள் 50 ஆண்டுகள திராவிட ஆட்சியிலே ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கப்படுகிறது. ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு அந்த நாட்டில் வாழ முடியாம அகதிகளாக இடம்பெயர்ந்தால் கூட போர் முடிஞ்ச பிறகு தாயகத்தில் மீள் குடியேற்றம் செய்ய முடியும். அமைதி திரும்பிய பிறகு மறுபடியும் குடியமர முடியும். ஆனா ஒரு நாட்டில் நிலம் மாசுபட்டு, நீர் மாசுபட்டு, காற்று மாசுபட்டு வாழ முடியாத இடம்பெயர்ந்தால் எந்த காலத்தையும் திரும்ப முடியாது. அதற்கு சான்று செர்னோபில். ரஷ்யாவின் செர்னோபில்லே அணு உலை வெடித்தது. நிலம், நீர், காற்று எல்லாம் மாசுபட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து விழுந்தார்கள். செத்து விழுந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்றைக்கு வரை மானுட கூட்டம் அங்க போக முடியல. என்ன இயற்கை முடிஞ்சு போச்சு. அதே போல இந்த காவிரி படையோட இயற்கை வளத்தை குறிவைக்கிறான். விவசாயிகளை பூரா விவசாய நிலத்தை விட்டு வெளியேற்றம் நினைக்கிறான். விவசாயம் செஞ்சா அவன் நிலத்தை விட்டு வெளியேற மாட்டான், விவசாயிகளை வெளியேற்றம் நினைக்கிறான். பூமி கடிலே கொட்டி கிடக்கக்கூடிய வளங்களை குறிவைக்கிறான். என்ன செய்ய போறோம்? திரும்ப திமுகவுக்கு வாக்கு செலுத்தி என்ன செய்ய போற? அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி என்ன செய்ய போற? இவ்வளவு நாட்கள்ல திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி என்ன கண்ட? என்ன கண்ட? எதுக்கு இந்த கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரம் மீண்டும் மீண்டும்? திமுகவில் இந்த கொள்கை இருக்குது, அதிமுகவில் இந்த கோட்பாடு இருக்கு. திரும்ப திமுக வந்தா இதை செய்ய போகுது, திரும்ப அதிமுக வந்தா இதை செய்ய போகுது. சொல்லு. ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது. கிரிக்கெட் போட்டியில் ஒரு ஆட்டக்காரன் இருக்கான். முத ஆட்டத்தில் அவன் ஒழுங்கா ஆடல, ரன் அடிக்கல. திரும்ப ரெண்டாவது ஆட்டத்தில் ரன் அடிக்கல. மூணாவது ஆட்டத்தில் ரன் அடிக்கல. அப்ப என்ன சொல்றான்? அவன் தான் அடிக்கல, இல்ல அவனை டீமை விட்டு தூக்க வேண்டியதானே. திரும்ப திரும்ப என் வாய்ப்பு தரங்கிறான். அதே போல திமுக என்ன நிலைமை பார்த்துட்டோம், அதிமுக என்ன நிலைமை பார்த்துட்டோம். அவன் நல்லது பண்றதில்லை, திமுக நல்லது பண்றதில்லை, அதிமுக நல்லது பண்றதில்லை. திரும்ப திரும்ப ஏன் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுற? எதுக்கு ஓட்டு போடுற? பெருந்தலைவர் காமராசர் நாட்டை ஆண்டார். 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி, பொன்னான காலம்.
அப்படி இருக்கா? லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு துறை உண்டா? இங்க ஒரு பெரியவர் வந்து புலம்பிட்டு போனாரு. இந்த பெரியவர் மட்டும் இல்ல, அரசு துறை நம்பி இருக்கிற அத்தனை பெரியவருக்கு இதான் நிலைமை. அரசு வேலைக்கு நீ போகணும்னு நினைக்கிற, நீ படிக்கிற, உனக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தில் வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா அரசு வேலைக்கு போகணும்னா நீ காசு கொடுத்தால்தான் அரசு வேலைக்கு போக முடியும். அரசு பள்ளிக்கூடத்தில் ஆயா வேலைக்கு போகணும்னா கூட 3 லட்சம் காசு கொடுங்க கேட்பான். அரசு பிறந்த ஓட்டுநர் வேலை, நடத்துனர் வேலை 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடுங்க கேட்பான். கேட்டவன் தான் செந்தில் பாலாஜி. அப்ப இந்த நிலைமை தொடரணுமா? இதே கொடுமையும் அவலமும் துன்பமும் துயரமும் தொடரணுமா? மறுபடியும் திமுகவுக்கு அதிமுக ஓட்ட போட்டு ஆச்சரியத்தை ஏற்றி வைக்கிறத தொடர்ச்சி எறியணும், ஒழிச்சு கட்டணும். திமுகவையும் அதிமுகவையும் கொலை கொள்ளை வன்கொடுமை இதெல்லாம் பாவம் தான். அந்த பாவத்துக்கான மூலமாக இருப்பது திமுக அதிமுகவுக்கு நான் செலுத்துகிற வாக்குதான். ரெட்டலை உதயசூரியன் மரங்க. இந்த ரெட்டலை ஒருபோதும் நம் வாழ்வில என்னைக்கும் வந்து பசுமையை கொண்டு வருகிறது. இந்த உதயசூரியன் நம் வாழ்வில என்னைக்கும் வெளிச்சத்தை தராது. அதை உணர்ந்து திருந்துங்க. கொட்டி கொடுத்தாலும் சரி, நாங்கள் கடைசி வரைக்கும் கூட்டணி மக்களோடு தான். எந்த கட்சியோடு கூட்டணி இல்லை. இந்த ஊழல்வாதிகளோடு, கரைபிடிந்த கரங்களோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. பெருந்தலைவர் காமராசர் பொற்கால ஆட்சியை கொடுத்தார். அந்த காமராசரை கவியரசு கண்ணதாசன் சொன்னார், காலத்தின் கடைசி கருணினர். காலம் ஒரு முறை கடைசியாக கருணையுற்றிருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளர் பெரும் மதிப்புக்குரிய போற்றக்கூடிய அண்ணன் பேராசிரியர் செந்தில்நாதன். அவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருந்து பணி செஞ்சாரு. கடைசியில் அவர் வந்து இந்த மக்களுக்கான பணியில் ஈடுபடுறான்னு அவர் வேலையை விட்டு நீக்கினாங்க. கவலைப்படல. 1000 ஆண்டுகளாக தஞ்சை பெருவிழா கோயிலில் தமிழ் கலசமேறல, தமிழ்ல மந்திரங்கள் ஓதப்படல. 1000 ஆண்டுகளாக ஓதப்படாத மந்திரத்தை தஞ்சை பெருவிழா கோயிலில் ஒழிக்க செய்த முழுமுதல் காரணமாக இருந்தது அண்ணன் செந்தில்நாதன். உங்கள் தொகுதிக்கு ஒப்பற்ற வேட்பாளர் கிடைத்திருக்கிறார், மாசற்ற வேட்பாளர் கிடைத்திருக்கிறார். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள். நாங்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கடைசி வரைக்கும் உழைப்போம். விவசாயியை போற்றக்கூடிய நிகழ்வு இது. விவசாயியை சின்னமாக கொண்டிருக்கோம். நம்மால் நம்மோடு இல்லை, இறந்து போனார். அவரோட கனவு லட்சியம் தான் இருக்குது. அது வெல்லணும்னா விவசாய சின்னத்தில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு வாக்கு செலுத்துங்க. அண்ணன் செந்தில்நாதன் விவசாயி, ஒரு முனைவர், இந்த மண்ணின் மாசற்ற மகன். அதை கவனத்தில் கொண்டு உங்கள் நண்பர்கள்ட்ட, உறவினர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. என் வாக்கு செந்தில்நாதனுக்கு, என் வாக்கு விவசாய சின்னத்துக்கு, என் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போட போறேன். இந்த மண்ணை மீது மக்களை வந்து பற்று கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு மகத்தான மகனுக்கு வாக்கு செலுத்த போறேன்னு பரப்புரை செய்யுங்க. உறுதியாக வெல்வோம், உறுதியாக வெல்வோம். இந்த சந்துக்குள்ள பொந்துக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிற நாங்கள் வெல்வோமா என்று சிந்திக்கலாம். என் அன்பு மக்களே, 40 ஆண்டுக்கு முன்பாக காட்டுக்குள்ளே துருப்பிடித்த துப்பாக்கியோடு ஒரு பொடிப்பையன் கிளம்பு வந்தான். இந்த பொடியன் வென்றுவிட போகிறானா, என்ன சாட்சிய போறான் உலகம் கணக்கிட்டது. அந்த பொடியன் தான் முப்படையும் கொண்ட ராணுவத்தை கட்டமைத்து உலகத்தின் தலை சிறந்த நாட்டை கட்டமைத்து உலக வல்லாட்சிகளை தலை தெறிக்க ஓட செய்த தலைவர் பிரபாகரன். அந்த பிரபாகரன் இரத்த துடியிலே வந்த வாரிசுகள் நாங்கள். போராடி போராடி சாபமே ஒழிய ஒரு நாள் மண்ணுக்கு மக்களுக்கு பாதகமான செயல்பட மாட்டோம். இந்த பிள்ளைகளை ஆதரிங்கள், அங்கீகரிங்கள். உங்கள் வேட்பாளர் பேராசிரியர் செந்தில்நாதன், உங்கள் சின்னம் விவசாயி. நன்றி, வணக்கம்.